கிரீன் சில்லி சாஸ். அது செய்ய தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். 1 கப் அளவு சில்லி எடுத்து நல்லா 2ஆ வகுண்டு விதை நீக்கிட்டு வச்சுக்கணும். பாதி பெல்லாரி எடுத்து 2ஆ வகுண்டு வச்சுக்கோங்க. இஞ்சி ஒரு சிறு துண்டு, அதை நீங்கள் துருவி போட்டாலும் சரி, இல்லை 4ஆ வகுண்டு போட்டாலும் சரி, ஏன்னா எல்லாத்தையும் ஒன்றா வேக விட போகிறோம். 3 பூண்டு பல், வினிகர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வினிகர் இல்லைன்னா அரை மூடி எலுமிச்சம்பழம் சாறு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். கிரீன் சில்லி, பெல்லாரி, பூண்டு பல், இஞ்சி துருவல், இது மூழ்கிற அளவு வாட்டர். இது மூடி குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வர்றதுக்கு பிறகு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்து வந்துடுத்து இதை கரண்டி வச்சு குழி கரண்டி வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, மைய அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதில் 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணணும். சால்ட் 1 ஸ்பூனு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யலாம் பார்க்கலாம். இழுப்பச்சட்டி வச்சுருந்து இதை அப்படியே ஒரு கொதி நல்லா கொதிக்க விட்டு இறக்கினா சுவையான கெச்சப் ரெடி ஆகிடும். கிரீன் சில்லி கெச்சப் ரெடி ஆகிடும். பாருங்க, நல்லா கொதிச்சு சாஸ் ரெடி ஆயிடுது. செகண்ட் நம்ம பார்க்க இருப்பது புளி மிளகாய். அது செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். பொடியா நெருக்கிய பச்சை மிளகாய் 1 கப்பு, வெல்லம் பொடிச்சது 1/4 கப்பு, எலுமிச்சம்பழம் அளவு புளி, கடுகு, வெள்ளை உளுத்தம்பருப்பு. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னு இப்ப பார்க்கலாம். அடுப்பை பற்ற விட்டுண்டு இழுப்பச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி கொதிக்க விட்டு கடுகு வெடிக்க விடணும். எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு 1 ஸ்பூனு, வெள்ளை உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, 2 வெடிக்கட்டும். எடுத்து கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன். வதங்கணும், வெள்ளை கலர்ல வரும். நல்லா வதங்கி வந்த பிறகு புளிஜலம் ஆட் பண்ணணும். நல்லா கலர் மாறி எடுத்து பாருங்க, அந்த பச்சை மிளகாய் வாசனையும் போயிடுத்து. இப்போ நம்ம இதுல புளிஜலம் ஆட் பண்ண வேண்டியதான். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம புளிஜலம் நல்லா கொதிச்சு இப்படி முட்டு முட்டா வர்றதுன்னா அப்போ அந்த வெள்ளத்தை ஆட் பண்ணி வெள்ளை வாசனை போகும் தண்டி நல்லா கொதிக்க விட்டு கெட்டியா எடுத்து இருக்க வேண்டியதான். சூப்பரா கொதிச்சு ரொம்ப தண்ணி இல்லாம கெட்டியாவும் இல்லாம அந்த பக்குவத்துக்கு வந்துடும். பச்சை மிளகாய் வாசனை போயிட்டு வெள்ளை வாசனை போயிட்டு சூப்பரான டேஸ்டிங்க. நல்ல இனிப்பு புளிப்பு காரம் செம்ம டேஸ்ட். இது எதுக்கு நம்ம சைடிஷா வச்சுக்கலாமா, தோசைக்கும் தயிர் சாத்துக்கும் செம்மையா இருக்கும். அதோடு மட்டும் இல்லாம பழையதுக்கும் சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பச்சை மிளகாய் வச்சு 2 டிஷ் பண்ணியிருக்கோம். கெச்சப் 1, புளி மிளகாய் 1. உங்க ஆத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டு